நன்றி ஐயா. எமது பள்ளியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு கண்ணதாசன் பாண்டியன் ஐயா அவர்களை சிற்றுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாசித் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய நிறுவனர் அவர்களுக்கு சார்பு போறதுன்னா என்னென்ன சமீபத்தில் தான் இந்த பள்ளிக்கு வந்தோம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 days. இந்த 20 daysல எங்கள் மனதையெல்லாம் கவர்ந்து மாவட்ட அளவில் பொறுப்பை நீங்கள் வைக்கணும்னு கட்டாயத்தின் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய இந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பொறுப்பை பெற்றிருக்காங்க. பொறுப்புங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. தனியார் பள்ளிகள் சங்கம்ங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பொறுப்பை அவ்வளோ ஈஸியாக உடனே வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓரளவுக்கு சில ஆண்டுகள் அதில் பயணிச்சிருக்கும். ஆனால் ஆண்டுகளே பயணிக்காம ஒரு சில மாதங்கள்லேயே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நம்மில் ஒருவராக திகழ்கின்ற மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய நிறுவனர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக சால்வையை அணிவித்து கௌரவிக்கிறேன். கௌரவிக்கிறதோடு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியை திரும்ப இன்னொரு காரில் ராமநாதபுரத்திலிருந்து வரவழைச்சிருக்கேன். ராமநாதபுரத்திலிருந்து நான் வந்துட்டேன். முதல்லையே வந்து பிகினிங்ல இருந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த அட்மாஸ்பியர், நானும் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் போயிருக்கேன் பேசுறதுக்கு. ஆனால் இங்கே அநேகமாக பேச வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பேரையும் அறிவு சார்ந்தவர்களாகவே வச்சிருக்கிறதுனால நான் என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் தடுமாறும். ஆகவே அவர்களுக்கு சாலையை அணிவித்து கௌரவிக்கிறேன். எமது பள்ளியின் தலைவர் அவர்களை கௌரவித்தமைக்கு நன்றி ஐயா. எமது பள்ளியின் தலைவர் திரு கண்ணதாசன் பாண்டியன் ஐயா சிற்றுரையாற்ற இருக்கிறார். நான் ஸ்பீச்சை வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் பேசுகிறேன் நீட்டிட்டு போயிட்டா கஷ்டம். நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும்ல. முதல்ல இந்த நம்ம அரசியல் அமைப்பை சார்ந்த தலைவி வந்திருந்தாங்க. அடுத்து நம்ம மாவட்டத்தினுடைய பொருளாளர் செந்தில் அவர்கள் மிக நீண்ட விளக்க உரை. அடுத்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க சீக்கிரம் கலை நிகழ்ச்சியை முடிச்சிடணுண்டு. ஆகவே ரொம்ப திறம்பட சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த கல்லூரி, இந்த பள்ளி விழாவானது ஒரு திருவிழாவை போட்டு பார்க்குற மாதிரி. இதில் என்ன பேசுறதுங்கிறதுக்கே வேலை இல்லாத அளவுக்கு அறிவு சார்ந்தவர்கள் மெல்ல வரணும், மேலே போகணும், மேலோங்கி நிற்கணும். அதற்கு சென்ற பகுதியில் அவ்வளோ ஈஸியாக இந்த தாளாளர் கிடைச்சிருவாங்கிறது இல்லை. ஆசிரியர் பெருந்தகைகள், முதல்வர் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இந்த 4ஆம் ஆண்டு திருவிழா, ஏன் திருவிழான்னு சொல்கிறோன்னா எப்பவுமே எல்லாரும் ஆண்டு விழான்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் ஆண்டு விழான்னு சொல்லுவோம். எங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்குவோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழாவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திருவிழாவிற்கு அல்லது ஆண்டு விழா வயது திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள ஆண்டோர் சான்றோர் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே எல்லாரும் சொன்னது மாதிரி கவினா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது 4வது வருடம். ஒரு 4 வருடத்தில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பள்ளியை உருவெடுத்திருக்கு அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணம் பெற்றோர்கள், அடுத்தபடியாக எங்களுடைய ஆசிரியர்கள். இவர்கள் இருவர் தான் எங்களுடைய பில்லர் ஆஃப் த ஸ்கூல், பில்லர் ஆஃப் பிராண்ட் ஆஃப் கவினா. ஸோ லாஸ்ட் ஆனுவல் டேனே சொல்லியிருந்தேன், கவினாவில் வேலை பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிட்ட தான் தெரியும். ஏன்னா வி நீட் அவுட்புட். அந்த அவுட்புட் வர்ற வரைக்கும் டீச்சர்ஸ் விட மாட்டோம். ஸோ அதனாலே எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கவினா கைப்புரியா அப்படின்னு 10 பேர் ஆல்ரெடி ஓடிடுவாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 80 ஸ்டாஃப்
பரமக்குடி, முதுகுளத்தூர், கமுதி இந்த எல்லா ஏரியாவுக்கும் ஒரு 80 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய உழைப்பு தான் இந்த கவினா இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்து சொல்லும்படியாக முக்கியமான ஒரு நபர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்தத்தில் சாமி இது எல்லாத்தையுமே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. பட் என்கிட்ட ரிஹர்சல் காமிக்கிறப்ப அது எதுவுமே காமிக்கலை. ஸோ அவங்க ஏதோ சும்மா நார்மலாக பசங்க வந்து கீழே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். ஸோ சும்மா நீங்கள் மேலே மட்டும் போகணும் அப்படின்னாங்க. சரி ஏதோ நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிவிட்டேன். ஸோ இது எல்லாத்தோட டைரக்ஷன் ப்ளஸ் என்னோடய டைரக்டரும் என்னுடைய துணைவியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் பேக்லாக் இருக்கும் அது சார் கேட்டார், செந்தில் சார் என்கிட்ட கேட்டார், சாங் செலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ட்ரெஸ்லாம் செலெக்ஷன்லாம் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது ரெண்டும் என்னோட ஒய்ஃபோட செலெக்ஷன் சார், அந்த டீச்சர்ஸ் பண்ணுற பாடு எனக்கு தான் தெரியும். அந்த சாங் செலெக்ஷன் சாங் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கும் பாடாப்படுவாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் டீச்சர் வெறுத்து போயிடுவாங்க. ஐயோ இன்னுமே இந்த அம்மாட்ட எதுவுமே கேட்க முடியாதுன்னு நம்ம டான்ஸே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராணிமா மாதிரி இனிமேல் டான்ஸே வேணாம், இந்த பசங்களுக்கு டான்ஸே கொடுக்க வேணாம், என்ன சொன்னாலும் நோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், அதாவது அந்த சாவை புழக்க கிடக்கிறப்ப நம்ம போய் கையை கொடுத்து தூக்கம் பாருங்க, அந்த நேரத்தில் நான் போய் பரவாயில்ல இதை விடுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்கள ஒரு தப்பிச்சு பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லி விடுவோம். ஸோ அந்தளவுக்கு ஸ்கூலோட நிர்வாகத்தில் வந்து எங்களுக்கு துணையாக டீச்சர்ஸுக்கும் சரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப துணையாக இருக்கின்ற என்னுடைய துணைவியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய தகப்பனார் மற்றும் என்னுடைய மாமனார் இருவரும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ என்னை பெற்றவர் என்னுடைய தகப்பனார். எனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இப்போ மதுரையில் ஏதாச்சும் வாங்கினாலும் சரி எல்லா உதவிகளையும் உடனே அடுத்த செகண்டில் எனக்கு செய்து கொடுப்பது வந்து என்னுடைய மாமனார். என்னுடைய அப்பா அம்மா மற்றும் மாமனார் மாமியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் கவினாவில் எல்லாரும் கேட்குற அதே கேள்வி தான், எதுக்காக இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு கவினான்னு ஒரு ஸ்கூல் நீங்கள் இதை எங்கேயோ பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். கவினா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கல மனசில் இருந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, முதுகுளத்தூருக்கோ பரமக்குடிக்கோ வர்றவங்க இங்கே வந்து நல்ல ஸ்கூல் இல்லை, அதனால் நாங்கள் மதுரை போகிறோம், ராம்நாடு போகிறோம், அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னு போகக்கூடாது, இங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட அந்த ஸ்கூலை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு எல்லோரும் பயங்கரமான உழைப்பு. இது 4வது ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் ஓட்டின ஓட்டம் 40 வருஷத்தோடக்கான ஓட்டம். ஒரு 40 வருஷம் ஒரு பள்ளி எப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு நிற்குமோ அவங்க 40 வருஷம் கழிச்சு எப்படி ஆண்டுகளை நடத்துவாங்களோ அதை 4வது வருஷமே நாங்கள் நடத்தி காமிச்சிருக்கோம். அப்படின்னா அதுக்கு எல்லாமே என்னுடைய டீச்சர்ஸ் அந்த எல்லாத்துக்கும் மேலே இறைவனோட சப்போர்ட். அது இறைவன் ஒருவன் தான். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாலும் சரி, இறைவன் ஒருவன். நமக்கு நல்லது செய்கிறவன் இறைவன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு கெட்டது செய்கிறவன் துரோகி அல்லது வாட்டவர். ஸோ நமக்கு நல்லது செய்கிறது இறைவன். அந்த இறைவன் உங்கள் நண்பர்களே இருக்காங்க, டீச்சர்ஸ்லேயும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சர்ப்ரைசிங் தான், நம்ம ஸ்கூலை சுற்றி எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிச்சு, நம்ம ஸ்கூலில் மட்டும் மழை பெய்யல. இது வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், நமக்கு வந்து இறைவனோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணோம். இவ்வளோ கிராண்டாக எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் என்னென்னா இந்த வருஷம் என்னென்னா எல்லாமே ஆன் டயத்துக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டேஜில் எப்பயுமே சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்டேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் போட்டு சண்டை போட்டு என்னென்ன ஸ்டேஜ் ரெடி ஆகுன்னு போடுவோம். பார்த்தா 4 நாளுக்கு மேலே ஸ்டேஜ் ரெடி, எல்லாமே ரெடி. அப்போ எனக்கு நான் தோணுச்சு நீங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அப்போ மழை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நினச்சேன். காலைல ஃபோன் வந்துச்சு, பரம்பூரில் பயங்கர மழை அப்படின்னு. அடுத்து அப்படின்னு அதாவது வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அஜித் சார் காலைல அடிச்சுட்டு பெருமச்சேரியில் மழை அப்படின்ட்டார். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பரமக்குடியில் மழை, அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காவனூரில் மழை, அடுத்து ஒரு 5 நிமிஷம் என்னது பாம்பூர் பல்கு இதுக்கிட்ட, அது என்னது ஏதோ ஒரு பாம்பூரில் இருக்கணும் அதுக்கிட்ட மழை அப்படின்ட்டாங்க. சரி ரைட், அடுத்து நமக்கு தான் ஸ்கூலுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சோம். ஸோ சில பல டெக்னிக்கெலாம் வச்சுருக்காங்க ஸ்கூலில், மழையை விரட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க டீச்சர்ஸ். அது டீச்சர்ஸ் மட்டும் தெரியும், அதனால் கை தட்டுறாங்க. மழையை விரட்டுறது எப்படி அப்படின்னு டீச்சர்ஸை கேளுங்க, பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி எல்லா சாமிட்டையும் வர வேண்டி மழை இன்னைக்கு ஒரு நாளைக்கு பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு இந்த மழையை அப்படியே பாம்பூர் வந்த மழையை தூக்கி கமுதி பக்கெட் போட்டு கமுதி ஃபுல்லாக மழை, கமுதி முடிஞ்சிருச்சு திருப்பி பாம்பூருக்கு வரவான்னு கேட்டுச்சு, வேணாம் முதுகுளத்துக்கு போயிருங்க அப்படின்னு முதுகுளத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ சுற்றி 4 பக்கெட்டு மழை வந்துருச்சு, நம்ம ஸ்கூலில் மட்டும் மழை பெய்யலை. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவனின் அருட்கிருபையால் இன்று ஒரு மிக சிறப்பான ஒரு மாநாடு போல் அல்லது ஒரு திருவிழா போல் நடந்து முடிந்தது. ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் கடைசியாக உங்களிடம் சொல்லிக்கொள்வது என்பது, நாங்கள் கவினாவில் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை போதிக்கின்றோம். ஸோ நீங்கள் அது வந்து சாரோட கேட்டாங்க, இவ்வளோ எப்படி கரெக்டாக எல்லாம் ஸ்டெப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டிசிப்ளின் இஸ் மஸ்ட். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி தான் வேணும். கவினாவில் கிடைப்பது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணி, நீங்கள் ₹1 உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கினாலும் அதை உங்கள் குழந்தைகளுக்காக மட்டுமே நாங்கள் செலவிடுவோம். அதிலிருந்து ₹1 கூட எங்கள் வீட்டுக்கோ அல்லது எங்களுடைய சொந்த செலவுக்கோ நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் நான் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் 2 வாரங்களில் மிகப்பெரிய கவினா ராயல் அரினா என்ற ஒரு உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு நடக்க இருக்கிறது. அதுக்குடைய வேலை தான் பின்னால் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாபெரும் பொருட்செலவில் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இல்லாத, ஏன் மதுரையில் கூட இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கிடையாது. அதற்குள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் May 8 டேட்டே சொல்லியாச்சு. May 8 வந்து அந்த உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. ஸோ இப்படி வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குற எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்காகவும் இந்த பள்ளியோட வளர்ச்சிக்காகவும் தான் செலவிடணுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக எதுவும் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அந்த நம்பிக்கையோட உங்கள் குழந்தைகளை எங்களுக்கு விடுங்க. அவங்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்றுத்தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. கவினா இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நானே சொன்னால் அது தப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும். சார் கூட சொன்னார், செந்தில் சார் வந்து 25 வருஷமாக ஸ்கூல் வச்சுருக்காங்க. எந்த இருக்க யாருமே வந்து சும்மா இருக்கிறதே வந்து அதாவது வயசுலேயும் சரி, பட் அந்த சேம் டைம் வந்து ஸ்கூல் வச்சு ரன் பண்ணுறதும் சரி. ரொம்ப கம்மியான வருஷம் ரன் பண்ணுறது நான் மட்டும்தான். ஒரு 4 வருஷம் தான் ஸ்கூல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்கூலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சார் வந்து 25 வருஷம் ஸ்கூல் வச்சுருக்காரு. சார் ஒரு வார்த்தை சொன்னார், நான் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் ஆனுவல் டே போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆனுவல் டே எங்கேயுமே கிடையாது அப்படின்றாரு. அதோட இன்னொன்று சொன்னார், நீங்கள் வாட்டில் இப்படி கிராண்டாக வச்சு விட்றீங்க, இன்னும் எல்லாரும் இது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு இனிமேல் நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ கவினாவோட ஒரு ஐடியா என்னென்னா, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணுறோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் கவினாவில் மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல். இன்றைக்கி அதே ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் 2 ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் வந்துருச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்மளை சுற்றி உள்ளவங்க பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மாணவர்கள் கல்வித்திறமை அதிகரிக்குது. கல்வித்திறமைங்கிறது நீங்கள் கவினாவில் தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கவினாங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி பல ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ நம்ம இன்டர்னல் டர்ஃப் கோர்ட் ஆரம்பிக்கிறோம். இன்னொரு 2 days 3 years கழிச்சு ஆனுவல் டே நான் திருப்பி சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் பரமக்குடி ராமநாடு எல்லா ஸ்கூல்லையும் அந்த டர்ஃப் கோர்ட் வந்துடும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, யாராச்சும் ஒருத்தர் முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுப்பில் கவினா ஈடுபட்டிருக்கு. அதுக்கு பெற்றோர்களை உங்களுடைய முழு ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இதுக்கு மேலே நான் டயத்தை எக்ஸ்ட்ரா எடுக்க விரும்பலை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், எஸ்பெஷலி த பிரின்சிபல், ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீச்சிங் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆர் ஆல் த டிரைவர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் இல்லைன்னா கவினா கிடையாது. யூ ஆர் த பில்லர் ஆஃப் கவினா. அஸ் யூஸ்வல் யூ ஆர் த ராக்கிங். ஸோ ஸ்டேஜில் நீங்கள் என்னை பற்றி என்ன புகழ்ந்தாலும் சரி, பட் ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் மை சக்ஸஸ் இஸ் யூ. ஸோ அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் கம்மிங். தேங்க்யூ. தங்களின் அறிவார்ந்த விரிவான